சர்ச் பெல் தமிழ் 342 பார்ட் 2. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? இறைவாக்கினர் யோனாவைப் பற்றியும் இறைமகன் இயேசுவைப் பற்றியும் இந்த பகுதியில் சொல்ல இருக்கிறோம். சற்று கவனமுடன் இந்த வீடியோவை கேட்டு மகிழுங்கள். உங்கள் மனதில் பட்டதை கருத்துக்களாக எங்களுக்கு எழுதுங்கள். பிறருக்கு இந்த பகுதியினுடைய ஆழமான சிந்தனையை பற்றி சொல்லுங்கள். ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இப்போது இறைவாக்கினர் யோனா அதிகாரம் 3 அதில் 4 முதல் 6 இறைவசனங்கள், 8 முதல் 10 இறைவசனங்கள். யோனா நகருக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். 5. நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையிலிருந்து விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது அமர்ந்தான். 8வது வசனம். மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக் கொள்வார். நமக்கு அழிவு வராது, அவரது கடுஞ்சினமும் தணியும் என்று அரசன் மற்றவர்களுக்கு உத்தரவிட்டான். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக் கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. அதிகாரம் 4 1, 6, 10 முதல் 11 இறைவசனங்கள். 1. ஆனால் இது யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அவர் கடும் சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார். கடவுளாய் ஆண்டவரது ஏற்பாடின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்து அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். 10வது வசனம். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மாநகரில் 120,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது இடக்கை என்று கூட சொல்லத் தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். நன்றாக கவனியுங்கள். இறைவன் இரக்கம் மிகுந்தவர். நினிவே மக்களை அவர்களது செயலால், மனமாற்றத்தால் அவர்களுக்கு வரவிருந்த தண்டனையை நிறுத்தி இரக்கம் காட்டுகிறார். இப்போது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 39 முதல் 41. அதற்கு இயேசு கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தைத் தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது.
யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியைக் கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? மத்தேயு அதிகாரம் 16:4 சொல்கிறது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளமே அன்றி வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்றார். பின் அவர் அவர்களை விட்டு விலகிப் போய்விட்டார். லூக்கா 11 அதிகாரம் 29 முதல் 32. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். வேறு அடையாளத்தை, யோனாவின் அடையாளத்தைத் தவிர இவர்களுக்கு வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. 30. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்தது போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரை எழுந்து கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியைக் கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? மனமாற்றம் என்பது நம் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். சக்கேயு மனமாற்றமடைந்தார். எனவேதான் அவரால் தான் ஏமாற்றி சம்பாதித்து வைத்த அனைத்து சொத்துகளையும் 4 மடங்காக திருப்பித் தர முன்வந்தார். இயேசுவோடு சிலுவையில் தொங்கிய நல்ல கள்வன் மனமாற்றம் பெற்று விண்ணக வீட்டை பரிசாகப் பெற்றார். நினிவே நகர மக்கள் மனமாற்றத்தால் கடவுளின் தண்டனையிலிருந்து தப்பினர். கடவுளே அவர்களுடைய மனமாற்றத்தைக் கண்டு தன்னுடைய மனதை தண்டனை வழங்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து மாற்றிக்கொண்டார். கடவுளின் வார்த்தையை உள்வாங்கி மனம் மாறும் நமக்கும் நிச்சயமாக புதுவாழ்வு உண்டு. இயேசுவைப் போலவே நாமும் நற்செய்தி வழங்குபவர்களாக மட்டுமல்லாமல் பிறருக்கு நற்செய்தியாகவே திகழ வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லுணர்வுகளையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருமானால் நாம் செய்வது இயேசுவின் நற்செய்தியே. நன்றி, வணக்கம்.